நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ விடுவிக்கப்படுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராபர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணிகளில் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராபர் மக்களை ஆயுதராபத்தில் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வுக் கூட்டம் நிதி ஆய்வுக் கூட்டம் முடிஞ்ச பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்வாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் சொல்வாரு. செய்யறதா செய்யலாங்கன்னு போகணும். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கையை வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.